வணக்கம். விக்ரமாதித்தன் கதையில் பேசாமடந்தை கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கூட நான் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாளை பார்ப்போம்னு சொல்லிட்டேன். பல பேர் என்கிட்ட என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன மர்ம படம் மாதிரி நடுவில் நிப்பாட்டி போடுறீங்க, எங்களுக்கு கதையே மறந்து போகுது அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிட்டா விக்ரமாதித்தன். இப்போ அவள் வர்றா பேசாமடந்தை, 1000 பேருக்கு நடுவில் வர்றா. 1000 பேர் ஒரே மாதிரியாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வர்றாங்க, கையில் விளக்கு கூட வர்றாங்க. இப்போ விக்ரமாதித்தன் வேதாளத்திட்ட கேட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரே ஊதில் 1000 விளக்கை அமர்த்தி விட்டுறேன், திருப்பி அவங்க விளக்கு ஏற்றுவாங்க, அப்போ நீ கண்டுபிடி. அதே போல் விளக்கு அமர்த்திச்சு வேதாளம். அதில் விளக்கு ஏற்றும் போது ஒரு பெண்ணுடைய கையை பிடித்து, நீ பேசாமடந்தை போல் இருக்கிறாய், ஆனால் நீ பேசாமடந்தை இல்லை, நீ அவளுடைய ஆடை அணிந்திருக்கிறாய், நீ பேசாமடந்தை இல்லை என்று சொன்னான் விக்ரமாதித்தன். அந்த தோழி பெண் அதிர்ந்து போனாள். எப்படி கண்டுபிடித்தான் என்றால், இது பழக்கத்தின் காரணமாக வருவது. அதாவது 1000 விளக்குகள் அமர்ந்த உடனேயே அத்தனை பேரும் விளக்கை பொருத்துகிற போது அந்த திரியை அப்படி கைகளில் திருகி விட்டு அந்த எண்ணெயை தலையில் தடவி கொண்டார்கள். உயர்குலத்து பெண்களாக, குறிப்பாக அரசகுலத்து பெண்களாக இருந்தால் உடனே கையை துடைப்பதற்கு பக்கத்தில் தோழியவோ மற்றவர்களோ எதிர்பார்ப்பார்கள். இங்கு 1000 பேர் ஒரே மாதிரி செய்ததை பார்த்து, நீ பேசாமடந்தையின் ஆடை அணிந்திருந்தால் நீ பேசாமடந்தை இல்லை, போ அவளை வர சொல் என்றான் விக்ரமாதித்தன். அவள் உடனே ஓடிவிட்டாள் உள்ளே. மீண்டும் போட்டி ஆரம்பமானது. இப்போது உணவு சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தார்கள். பருமாறுபொருள் ஒருத்தி பேசாமடந்தை. எப்படி கண்டுபிடிப்பது? வேதாளம் விக்ரமாதித்தனுடைய காதில் கிசுகிசுத்தது. நீ சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அந்த நெய் கிண்ணத்தை கவிழ்த்து விடு. அப்போது உனக்கு பருமாறுபவள் அந்த நெய்யை வலித்து அந்த கிண்ணத்திலே போட்டாள் என்று சொன்னால் அவள் தோழி பெண். புது நெய் கொண்டு வா என்று சொன்னால் அவள்தான் இளவரசி. இதை புரிந்து கொண்டான் விக்ரமாதித்தன். அதே போல் நெய் கிண்ணத்தை தட்டிவிட்டான். அந்த பெண் வலித்து திருப்பி ஊற்றினாள். உடனே அவளுடைய கையை பிடித்து, போய் பேசாமடந்தை எடுத்து வா, நீ பேசாமடந்தை இல்லை என்று சொன்னவுடன் இப்போது பேசாமடந்தையே வர வேண்டிய சூழல் வந்தது. பேசாமடந்தை வந்துவிட்டாள். வந்தால் ஒரு புறம் கட்டிலில் அவள் இருக்கிறாள், மறுபுறம் விக்ரமாதித்தன் இருக்கிறான். நடுவில் திரைச்சீலை போட்டிருக்கிறார்கள். விடுவதற்கு முன்பாக பேசாமடந்தையை 3 முறை பேச வைத்து விட்டால் விக்ரமாதித்தன் வெற்றி பெற்றவனாக மாறுவான். பேசாமடந்தையும் அவருடைய செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன செய்வது? எப்படி பேச வைப்பது? இப்போது விக்ரமாதித்தன் ஆரம்பித்தான். சரி, விடிய நானும் உட்கார்ந்துருக்க போகிறேன், அவள் உட்கார்ந்துருக்க போகிறார், என்ன செய்வது? திரைச்சீலையே, எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க திரைச்சீலையே, நீயாவது பேசு என்று சொன்னவுடன் வேதாளம் திரைச்சீலைக்குள்ளே போய் பேச ஆரம்பித்தது. அதற்கு அந்த திரைச்சீலை, நான் பட்டகதையை சொல்லவா கெட்டகதையை சொல்லவா என்று கேட்டவுடன் பேசாமடந்தை திடுக்கிட்டாள். திரைச்சீலை பேசுகிறதே என்று யோசித்தாள். உடனே விக்ரமாதித்தன், நீ பட்டகதையை சொல்ல அது பருத்தியாகி நூலாகி பஞ்சாகி பிறகு எப்படி திரைச்சீலையானம் என்றும் இப்போது எப்படி இருக்கிறோம் என்றும் சொல்ல தொடங்கியது. அதை பார்த்து பயந்து போனால் பேசாமடந்தை. பிறகு அது அடுத்த ஜாமம் தொடங்கியது. இப்போது விக்ரமாதித்தன் பேசாமடந்தை நோக்கி, நீ பேச மாட்டாய், பரவாயில்லை, உன் மேலாடையாவது நான் பேச வைக்கிறேன் என்று சொல்லி, எங்கே நீ ஒரு கதை சொல் என்று சொன்னவுடன் அது ஒரு நண்பர்களுடைய கதையை சொல்லத் தொடங்கியது. அந்த கதை அற்புதமான கதை. நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தோழனுடைய கதை அந்த கதை. அந்த கதையை சொல்லி முடித்தவுடன் விடை கேட்டது அந்த மேலாடை. விடையை முதலில் சொன்னான் விக்ரமாதித்தன். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த அதிசயம் என்ன? அந்த கதைதான் என்ன? பேசாமடந்து பேசிவிட்டாளா? தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.